கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. அவர் சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற வேலையும் பேசியிருக்கிறாரு. ஏற்ற வேலையில நான் எல்லா காரியத்தை செய்வேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருக்க சொல்றாரு. ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கிருங்கள். அப்ப ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்ம மேல ஒரு அக்கறை வைத்திருக்கிறார். நாம வேணா மாம்சமா உயரலாம், இந்த காரியத்தை செய்யலாம், இதுல உயர்வு வரும் அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி, நம்மை எல்லாவற்றிலும் மேலான அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஆனா தேவன் சொல்லுகிறார், பலத்த கையுக்குள் அடங்கி இருக்கணுங்களா. அந்த வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய கையுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையோடு காத்திருக்கணுங்களா. நம்ம எந்தெந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்திருக்கிறீர்களோ ஆவியானவர் சொல்றாரு, அதற்கு ஏற்ற காலம் வரும் வரை பொறுமையோடு காத்திருங்க, நான் எல்லாவற்றையும் என்ன செய்ய நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பேன். சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியாக்குகிற கர்த்தர் தீவிரமாய் ஏற்ற காலத்துல தீவிரமாய் இதை நடப்பிப்பேங்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். இதோ ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்தும்படி என் கரத்துக்குள் அடங்கிரு. ஆண்டவருடைய பாதத்தை எத்தனை பிள்ளைகள் பிடித்து ஜெபம் பண்றீங்களோ, ஆண்டவர் சமூகத்துல நீங்க எத்தனை பிள்ளைகள் விசுவாசத்தோடு காத்திருக்கீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இந்த வருடம் முடியறதுக்குள்ள கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். புது வருடத்துல நம்ம போக போறோம். ஆனா ஆண்டவர் இந்த முடிவுக்குள்ளேயே சொல்லுகிறார், இந்த வருடத்துல நீங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களோ, என்னென்ன காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டுதலாக வைத்திருக்கிறீங்களோ, அத்தனை காரியத்தையும் புது வருடத்துல கர்த்தர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஆசீர்வாதத்துல நிரப்ப போகிறவரா இருக்கிறார். அதனால அவர் கரத்துக்குள்ள பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரம்ப செய்ய போகிறார். சம்பூர்ணமாய் திருப்தி அடைய செய்ய போகிறார். உங்களை ஆசீர்வாதத்தினால் வழிநடத்த போகிறார். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்க கூட இருந்து துணையாய் நிற்க போகிறார். கர்த்தர் நாள் உங்களோடு பேசுறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.